அப்பா அம்மாவோட குலதெய்வத்துக்கு போயிட்டு வரணும். குலதெய்வத்துக்கு போயிட்டு வரலன்னா விருச்சகத்துக்கு நான் சொன்ன மாதிரி இந்த கோயிலுக்கு போயிட்டேன், வைத்தீஸ்வரனுக்கு இது போயிட்டேன், அது போயிட்டேன், இது போயிட்டேன், நல்லது வரணும் இல்லை சொல்லி குலதெய்வம் போயிட்டு வைத்தீஸ்வரன் போ. குலதெய்வம் தான் முக்கியம். அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் குலதெய்வத்துக்கு. புரியுதா உங்களுக்கு? ஆச்சரியத்தக்க முன்னேற்றம்லாம் ஏற்படும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு ஏற்படும். கண்டிப்பாக விருச்சக ராசிக்காரர்களுக்கு வண்டி வாகனம், தொழில் வாங்குறது, தைரியம் ஏற்படுவது, மன அழுத்தம் தீர்வது, ரொம்ப நாட்களாக குடும்பத்தில் டிப்ரெஷன் இருந்து ரூமுக்குள்ளே இருந்து எல்லாமே வெளியில் வர்றது, மக்களை சந்திக்கிறது, உறவினரை சந்திக்கிறது, சிரிக்கிறது. ஐயோ என் குழந்தை சிரிக்காதான் நினைத்து கொண்டிருந்த விருச்சக ராசிக்கார பெற்றோர்களெல்லாம் உங்களை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு முன்னேற்றம் ஏற்படுவது. விருச்சக ராசியை சேர்ந்த பெற்றோர்கள், விருச்சக ராசி குழந்தையை பெற்றிருக்கக்கூடிய பெற்றோர்கள்லாம் அபிராமி 40, 59, 75 படிக்க வேண்டும். விருச்சக ராசி பெற்றோர்களும் அபிராமி அந்தாதியில் 40, 59, 75 படிக்க வேண்டும். இதுதான் அதனுடைய வைஸ் வெர்சா. அதெல்லாம் ரொம்ப நாளுக்கு நல்லது வரும், அனுகூலங்கள் ஏற்படும். வாகனத்தில் மட்டும் வித்தைகள் வேண்டாம். கண்டிப்பாக அதை மட்டும் போயிட்டு வந்துருங்க. ஒரு வாட்டி இவ்வளோ கோயில் போனாலும் வாஞ்சிநாதர்கிட்ட போயிட்டு யமதர்மனையும் பார்த்துட்டு வந்துருங்க. வாஞ்சிநாதரையும் பார்த்துட்டு வந்துட்டு மங்களாம்பிகையும் பார்த்துட்டு வாங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லது. உங்களுக்கு எந்த கண்டத்தையும் எல்லாவற்றிலும் விரோதமாக ஆக்கி துரத்தி விடும். அற்புதமான அமைப்பு தரும். 9இல் குரு வரக்கூடிய காலகட்டம். தந்தையாருடன் தாயாருடன் தகராறு மட்டும் வைத்துக்கலாம், எல்லாமே நல்லது நடக்கும். வேலை கிடைக்கும், உத்தியோகம் கிடைக்கும், தொழில் கிடைக்கும், வியாபாரம் கிடைக்கும், படிப்பு கிடைக்கும், வண்டி வாகனம் மாற்றங்கள் கிடைக்கும், பணவரவு கிடைக்கும், பழைய கடன்கள் பைசல் செய்வதற்கு உண்டான ஆச்சரியத்தக்க முன்னேற்றம் ஏற்பட எல்லாம் சுபிச்சம் டக்கு 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 டக்குன்னு நடக்கும். கல்யாணம்லாம் எப்போ பண்ணிக்க போறீங்க? உடனே பண்ணிக்கணும். ஓகேவா?